பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, நமக்கு மிக முக்கியமாக கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு வார்த்தை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருக்காவது பில்லி சூனியம் பண்ணியிருக்கிறீங்களா? நீங்கள் என்னைக்காவது விக்கிரகத்தை வணங்கியிருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணியிருக்கிறீங்களா? ஆண்டவர் மேலே பக்தி இல்லாமல் அன்பு இல்லாமல் இருந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை, நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் விக்கிரக ஆராதனை பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு பாவம், நம்ம செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம துணிகரமாக அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டோம். அதே போல் செய்வினை வைக்கிறாங்க, சூனியம் வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பாவத்தை கிறிஸ்தவங்க யாராவது துணிகரமாக தைரியமாக செஞ்சுருக்கிறீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லி உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போ போய் சொன்னீங்களா, எதிர்த்து பேசுனீங்களா, கோபப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு உணர்வில் உண்டு. ஆனால் பில்லி சூனிய பாவம், கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாதிரி இதெல்லாம் தான் நமக்கு எப்படிப்பட்ட பாவமாக தெரியுது, பெருசான பாவமாக தெரியுது. அதனால் நம்ம இதெல்லாம்ப்பா நான்லாம் இதெல்லாம் செஞ்சதே இல்லைப்பா, செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். பைபிளை நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தோன்னா பாருங்கள், வேதத்தில் எப்படி இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, இரண்டகம் பண்ணுதல்னா என்னது? நம்மளுடைய சொற்களினால் 2 பேர் நண்பராக இருந்தவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை அந்த குடும்பம் 2ஆக பிரிஞ்சிட்டுனா, அதுக்கு நம்ம காரணமாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? பில்லி சூனியம் வச்சது. அதே போல் முரட்டாட்டம்னா வைராக்கியம், கசப்பு, வைராக்கியம் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம தப்பு தான் செஞ்சோங்கிறது தெரிஞ்சும் இல்லவே இல்லைன்னு சொல்லி, நான் செஞ்சது சரிதான்னு சொல்லி தீர்க்கமாக முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் சொன்னாலும் அது நம்ம காதில் போகாமல், நம்ம அதுக்கு செவி கொடுக்காமல், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்போன்னு சொன்னால் நம்ம செய்கிற பாவம் என்ன தெரியுமா? கோபமோ வைராக்கியமோ இல்லைங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? விக்கிரக ஆராதனை, அவபக்தி, ஆண்டவருக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஆண்டவர் மேலே நீங்கள் வச்சிருக்க அன்பு பொய். அதே மாதிரி விக்கிரகத்தை நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு அது சமம்னு சொல்லி பைபிள் கற்றுத்தருது. அதனால் இது நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இதை கற்றுக் கொடுக்குறார். தயவு செஞ்சு இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பைபிளை எதுக்கு வாசிக்கணும்னு அடிக்கடி எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கோன்னு சொன்னால், ஒவ்வொரு நாள் ஆண்டவர் புது புது காரியங்களை நமக்கு பைபிளிலேருந்து கற்றுக் கொடுத்து நம்மை அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் ஆக்குவார். அதனால் இந்த 2 விஷயமும் நம்மக்கிட்ட இருக்குமானால், நம்மளால் ஒரு பிரச்சனை வந்திருக்குமானால், அவருடைய சமூகத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செஞ்சுருக்கலாம். அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.